அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம சங்கரனாபாளையம் பட்டக்காரர் தீர்த்த காவடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொடுமுடி போய் தீர்த்தம் ஊத்துரிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மையார் பூஜை அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மையார் பூஜைக்கான வீடியோ தாங்க இது. மையார் பூஜைக்கு நம்ம மசாலா சார்பில் எல்லாத்துக்கும் மைசூர் பாக் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. காவடி நம்ம ஊர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பழம் உடைச்சி வச்சு காவடிக்கு சாமி கும்பிடுவோம். காளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளும் பாலும் வந்து காளையோட பாதத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மதியம் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் வந்து விரிசலாயிரும். அதுக்காக தண்ணியில் நினச்சி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தேங்காய் வந்து விரிசல் இல்லாமல் அப்படியே இருக்குங்க. வீட்லேயும் சாமி கும்பிட்டு நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் வீடியோ வந்து லேட்டாகிருச்சுங்க. காவடி முடிச்சுட்டு அப்படியே வந்து அம்மா வீட்டில் போய் 2 பேரும் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க 1 வீக். ஆனால் அப்பா இப்போ வந்துட்டு நாங்கள் சிவனாங்கோயிலுக்கு போகிறோம். இந்த ஜாலி. ஆனால் மத்தியானம் வந்து மறுபடியும் நைட்டு வந்துட்டு பழனி போகிறக்காக கிளம்பிடுவாங்க. இந்த வருஷம்னு பார்த்து பழனி நம்ம அப்பா அம்மாலாம் வந்துட்டு தீர்த்தம் தீர்க்க போவாங்கள்ல பழனிக்கு. அந்த டைமில் பார்த்து எனக்கு எக்ஸாம் வச்சிட்டாங்க, ஜிகே எக்ஸாமு. ஹாஃப் டே தான் நான் லீவ் போடன்னு சொன்னேன். ஆனால் அது ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லினா விட்டுடலாம். இது கரெக்டாக பார்த்து ஆனுவலாக தொலைஞ்சாங்க. அதனால் என்னால் போக முடியல. ஸோ பார்க்கலாம். அம்மா ஓகே சொன்னாங்கன்னா லீவ் போடலாம். ஜிகே எக்ஸாம் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா விட்டாலும் விட்டுருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா விட்டாலும் விட மாட்டாங்க. ஃபோன் பேசிட்டு இயல்னி அக்கா வந்திருந்தாங்கன்னா அது ஏன்னு தெரில. சரி பார்க்கலாம். சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கிடக்குது போகலாம். சரி வாங்க போய் சத்திக்கா கூப்பிட்டு வர்றேன். எங்கள் அம்மா கோயிலுக்கு போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பையன் கேட்குறான், அவங்க அம்மாவோட கையில் ஒரு மோதிரம் இருந்தது, அது எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. மதியம் வந்து குட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது, லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க பெரியம்மா அப்படின்னாங்க. சரி வாங்க நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அக்கா போட்டுட்ருக்காங்க. லெமனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெமன் மட்டும் வந்து ஆரஞ்சு மாதிரி இருந்ததுங்க. புழிஞ்சிட்ருக்காங்க பார்த்தியா, அந்த ஆரஞ்சு தான். மையார் பூஜைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல்லாம் வந்து தடபுடலாக ஆகிட்டுருக்குங்க. இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்து நைட்டே வந்து நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டோம். காவடிக்காரங்களும் வந்துட்டுருக்காங்க. நாங்களும் அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு நாங்களும் ரெடி ஆகிட்டோங்க. தோரணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கும் வாழைப்பழமும் கட்டியிருப்பாங்க. அதை வந்து கோமாளியை அடித்து கொஞ்ச நேரம் வந்து ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. காவடிக்காரரு காலை எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்து வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்மோர் பந்தலில் வந்து பூஜைங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பழம் உடச்சி வச்சு பூஜை. அதுக்கப்புறம் வந்து காவடிக்காரங்களை வந்து மையார் பூஜையில் கலந்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊர் காவடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முந்தின நாள் வந்து அப்பாவோட காவடிங்க. நைட்டு வந்து ட்ரம் செட்டு குளத்து பழத்தில் கோமாளியெல்லாம் வந்து தலையில் வந்து தேங்காய் வச்சு உடைச்சாங்களாம்மா. சதுர்வேதம் வந்து அதைத்தான் வந்து சர்வதாட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. காவடிக்காரங்க வந்து நடந்து வரும்போது வெயில் அதிகமாக தெரியாமல் இருக்கிறக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக தெளித்து விட்டுருவாங்க. இருந்தாலும் காவடி வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா காவடிக்காரருக்கும் காளையோட பாதத்துக்கும் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி குடம் வச்சு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுவோங்க. இது வந்து வருஷம் நடக்கும். இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க.
நம்ம மையார் பூஜைக்காக செஞ்ச சாதம், சாம்பார், ரசம், பொரியல், புளிக்குழம்பு, பாயாசம், அப்பளம், வடை, ஸ்வீட்டு, 2 பொரியல் எல்லாமே வந்துங்க இந்த மாதிரி படை போட்டு வச்சு காவடிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பரிமாறிடுவாங்க. பரிமாறினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காவடிக்காரங்கள் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. காவடிக்காரங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்க காவடிக்காரங்கிட்ட வந்து மடிசாதம் வாங்கி சாப்பிட்றது வந்து நம்ம ஊர் காவடியோட பழக்கங்க. மடிசாதம் எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம சஷ்டி விரதம் இருப்போம் இல்லைங்களா, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நம்ம முருகப்பெருமான்கிட்ட வேண்டுனா கண்டிப்பாக சஷ்டி விரதத்தில் கொடுப்பாரு இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இந்த மடிசாதமும். யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அவங்க வந்து மடிசாதம் எடுத்து சாப்பிடுவாங்க. நானும் என்னோடய தங்கச்சியை வந்து மடிசாதம் எடுத்து சாமி கும்பிட்றோம். எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கட்டுங்க. எல்லாமே வந்து இப்போ பரிமாறியாச்சுங்க. காவடிக்காரர்களும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. நம்ம செஞ்ச சாதத்துக்கு பூஜையை முடிச்சுட்டு நல்லா சத்தமாக அரைவராக போட்டு சாமி கும்பிட்டு, ஏன்னா முருகர் நம்ம ஊருக்கு வந்துட்டு போகணும் இல்லைங்களா, நல்லா சவுண்டாக அரைவராக போட்டு முருகப்பெருமான நல்லா வேண்டிக்கிட்டு காவடிக்காரங்க நாங்கள் விரதம் இருந்தவங்க எல்லாருமே வந்து எங்களோட விரதம் வந்து முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து வைக்கிறேன், தனியாக எடுத்து வைக்கிறேன் தெரியுது. இவ வரவே இல்லை. சாரிக்கா, இவ வரவே இல்லைக்கா. டீ ஊற்றிடாதடி பாவம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தொட்டம்பாளையம், நாதம்பாளையம், ஐயம்பாளையம், மராவளையம், குள்ளக்காளிப்பாளையம் எல்லோரும் சேர்ந்து சங்கரனாம்பாளையம் அரண்மனைக்கு போய் அங்கேருந்து கிளம்பி கொடுமுடிக்கு போவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நாதம்பாளையம், தொட்டம்பாளையம், ஐயம்பாளையம் கொடுமுடி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஊர்லையெல்லாம் பூஜைகள் முடிச்சுட்டு அந்தந்த ஊர்க்காரங்க அவங்கவுங்க ஊர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் மையார் பூஜை முடிச்சுட்டு திரும்பவும் வந்து சங்கரனாம்பாளையம் பட்டக்கரார் அரண்மனைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி மராவளையம் வந்துங்க. அதுக்கப்புறமா பூஜைகள் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஊர் கொள்ளக்காளி வளையம் வருவாங்க. நைட்டு பூஜையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 11 மணி ஆயிருங்க. கொம்பு ஊதுறது, தப்பட்டை அடிக்கிறது, ட்ரம் செட்டு, காலையில் நகார் அடிக்கிற சவுண்டு, பூஜை சவுண்டு, இது எல்லாம் சேர்ந்துங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அது எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் தாங்க நைட்டு 11:30க்கு மேலே.
வர்ற காவடிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நீர்மோர் பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா நீர்மோர் பானக்கம் டீ காஃபி எல்லாமே வந்து இருக்குங்க. அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து தாஸ்நாயக்கம்பட்டி வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களாம் வீட்டுக்கு வந்திருப்போம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. திரும்பவும் ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து எல்லோரும் களத்தில் உட்காந்து பேசி முடிச்சுட்டு, ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பழனி போகணும், எல்லோரும் எப்படி எப்படி பழனி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி தாஸ்நாயக்கம்பட்டி போயிடுவாங்க. தாஸ்நாயக்கம்பட்டியிலேருந்து ஈவினிங் கிளம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி போயிடுவாங்க. தீர்த்து விடுறது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் தீர்த்து விடும்போது கிரி சுற்றி அப்படியே மலை ஏறி சாமிக்கு வந்து தீர்த்து செலுத்திட்டு வந்துடுவாங்க. சரதாவுக்கு வந்து அடுத்த நாள் எக்ஸாம். சரதாங்க அப்பா வந்து லீவ் போட்டு கூட்டிகிட்டு அப்பள பக்கம்னு போயிடும் அப்படின்னாங்க. பழனியும் போய் பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, ஏன்னா செல்லு வந்து அதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது இல்லைங்களா. பழனியில் வந்து அப்பா இருந்தாங்க. மொபைலில் வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு நாங்களும் கிரி சுற்றி மலையேறதுக்கு கிளம்பிட்டோங்க. கொடுமுடியிலேருந்து தீர்த்தை எடுத்துகிட்டு போக முடியாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பழனி வந்து அங்கே வந்து சக்கரை காவடி எடுத்துக்குவாங்க. பழனி மலை ஏறிட்டு கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், பொரியடலை இதெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லோரும் சாப்பிட்டு தீர்த்தாவுத்து எல்லா தீர்த்தத்தையும் பார்த்துட்டுங்க அதை வந்து முருகப்பெருமானுக்கு செலுத்திட்டு கீழே வந்து எப்பவும் போல் நம்ம ஊரில் மையார பூஜை கும்பிட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் திரும்பவும் நானும் என்னோடய தங்கச்சியும் வந்து மடிசாதை எடுத்து சாப்பிட்டு ஈவினிங் போல் தான் அங்கேருந்து கிளம்புனாங்க. பழனியில் நடந்த பூஜைகள், நாங்கள் கிரி சுற்றி வந்தது, மேலே பொரியலை சாப்பிட்ட வீடியோ எதுவுமே எடுக்க முடியலைங்க. ஏன்னா பழனி மலைக்கு மேலே வந்து மொபைல் அலோவில். அப்பா தீர்த்து செலுத்திட்டு அப்பா வந்து அபிஷேகம் வாங்குறதுக்காக அன்றைக்கி வந்து வெயிட் பண்ணாங்க. அதனால் வந்து மொபைல்லாம் வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டாங்க. சர்வதா வந்து வருஷம் வந்து கிரி சுற்ற மாட்டாங்க, நேராக மேலே மலை ஏறிடுவாங்க அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு. இந்த வருஷம் வந்து நம்ம காவடிக்கு வந்த நம்ம ஊர்லேருந்து வந்த குட்டீஸ் எல்லாருமே வந்து கிரி சுற்றுனாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து ஆளாருக்கு ஒரு வேண்டுதல் சொன்னாங்க. சரி போலாம் வாங்கடான்னு சொல்லி போட்டு எல்லோரும் கிரி சுற்றிட்டுங்க நம்ம போகர் கொடுத்த பொக்கிஷத்தை நல்லபடியாக பார்த்துட்டு எங்களோட விரதத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அண்ணாவும் இன்னொரு தம்பியும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து காரில் தான் போனாங்க. அங்கே இருந்த மச்சான் குழந்தைனார் எல்லாத்துக்கும் வந்து பை 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 சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, எங்கள் சங்கரண்டாம்பாளையம் பட்டக்காரர் திருமுருகன் தீர்த்த காவடி இனிதே வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சுதுங்க. திரும்பவும் அடுத்த வருஷம் நம்ம இந்த காவடி வீடியோவில் திரும்பவும் பார்க்கலாங்க. திரும்பவும் தாரார் வந்து எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க.